இல்லை ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம லூத்தி வந்து கொஞ்சம் காயாவாக இருக்காங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரூட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ எங்கள் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்ங்க. எஸ், பிரேக்ஃபாஸ்ட் விலாக் தான். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு ஃபுல் நான் சொல்கிறேன், இது வந்து நம்ம போகிற வந்து இன்றைக்கி வந்து மலே பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து சன்வே சிட்டி ஹாப்பில் இருக்குது. சன்வே சிட்டி ஹாப், ஓகே. ஸோ கூகுள் போட்டு நீங்கள் வரலாம். இது வந்து புஃபே வாத்தா தெரியல, உங்களுக்கு பார்த்தா தெரியும் இன்றைக்கி புஃபே இருக்குது இல்லை இதில் என்னென்னா சிங்கிள் ஆர்டர் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே ஒரு சன்வே இருக்குது, ஆனால் இது வந்து ஜோர் சன்வேங்க. எஸ், இஸ்கண்டாபுத்ரி கிட்ட தானே? எஸ், இஸ்கண்டாபுத்ரி ஜோஹோரில். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். நீங்கள் வந்து என்ன போகிறீங்க, இந்த வரும் கீத்த ஜோஹோர் போட்டிங்கன்னா இங்கே காமிச்சிடும். அந்த வரும் கீத்த இஸ்கண்டாபுத்ரி போடுங்க. இந்த வரும் கீத்தா தான் அந்த ஷாப் பேர். ஆக்சுவலி அந்த எக்ஸ்கலேட்டர் மூலிமா நம்ம மேலே போகணும். ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறோம். அதுக்கு முன்னுக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீங்க. ஆமாம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே திருப்பியும் சாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படியே நம்ம எக்ஸ்கலேட்டர் ஏறி மேலே வந்தோமா தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா புஃபே ஸ்டைல் தான். ஸோ நீங்களும் ஜேபி வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா அது வரும் கீத்தா போட்டு கூகுளில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா புஃபே இருக்குது, ஜோம் பிக் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 9லேருந்து 11:30 வரைக்கும். ஸோ இதுதான் இப்போ மெனு. அப்புறம் எல்லாமே ஸோ தண்ணி வந்து தேத்தாரு, கோபி தண்ணி இருக்குது. ஸோ இது தவிர மற்ற எத்தனை மெனுவோட மெனுவில் அவங்க காமிப்பாங்க என்னென்ன இருக்குன்னு. இந்த மாதிரி இது வந்து அலாக்கான் ஆர்டரில். அப்புறம் ஜூஸ் கூட இந்த மாதிரி நம்ம சிட்டிங் வெயிட் பண்ணணும் 2 பேருக்கு. ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா இப்படி இருக்கோம். போய் உட்காருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி மலே புஃபே பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜேபி ஏரியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். ஓகே, இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்னு இல்லை, பெய்ட் ரிவ்யூவும் இல்லை. ஓகேவா? ரொம்ப சீட்டு கூட தானே. 24 ரிங்கிட் தாங்க புஃபேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீ வந்துடுச்சு, டீயும் காஃபியும். இது வந்து ஆன் ஃப்ளோ தான். ஆன் ஃப்ளோனா மீன்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆரஞ்ச் ஜூஸ், கோபி, தேத்தாழை, திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ சாப்பாடெல்லாம் வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். டீ லெஸ் சுகர் கேட்டிருந்தேன். ஸோ அதேமாதிரி லெஸ் சுகராக இருக்குது. ரூட்டி வந்து என்ன இருக்குது ஃப்ளோலன்ட்டு போய் பார்க்க போயிருக்காங்க. வந்தோடனே பார்க்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நனாசிலமா, சியாவ்மே, பாவ், ரொட்டி பக்கார், ரொட்டி லெம்பிங், அப்புறம் வந்து ரொட்டி தப்பால் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. அப்படி நான் உங்களுக்கு வேணும்னா நம்ம அந்த மெனுவிலேருந்து ஒன்றும் மீஹூன்லாம் இருக்குது. ஸோ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறோன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? ஸோ ரூட்டி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட தெரியலான்னு தெரியலையே. ஸோ அங்கே போயிருக்காரு, லைஃபாக என்னமோ செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எஸ், அங்கே என்னமோ எடுக்க போயிருக்காங்க.
இன்னைக்கு லைவ் செஷன், அதாவது ஆம்லெட், ஸ்க்ராம்பிள் எக் அந்த மாதிரிலாம் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லைவ் செஷனில் இருக்குது. அப்பம் கூட இருக்குது, தேங்காய் பால் அப்பம் கூட லைவ் செஷனில் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக் ஸ்க்ராம்பிளும் ரெட் பீன். ஸோ இது வந்து ஆம்லெட். ஸோ we have omelette, sunny side up and scramble egg. ஸோ வாங்க சாப்பிடலாம். ஸோ மீன்லாம் இருக்குது. உங்களுக்கு மீனுனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல என்னென்னலாம் வந்து ஃபர்ஸ்ட் மலேசியாவில் லாஸ்ட் டைம் சாப்பிட்றது லெம்பேக். லாஸ்ட் நம்ம ஸ்டோரில் வந்து நல்லா அந்த கொக்கனட்டோட ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. இதோட ரொட்டி நம்பல் கொஞ்சம் ஹாஃப் குக்கி மேலே தான் போட்டாங்க. Kalau dari itu minum semua udah kaya, ini kan enak kaya. Enak kaya. Ini Pak. Jual dulu. Thursday.
ஓகே பாரு குச்சி வித்தியாசம் பாரு இது ரொட்டி சாப்பிட்றது என்ன கிடைக்கும் cantik cepat dia pun kita kemudian gap வந்து எக் ஸ்க்ராம்பிள் சாப்பிடலாம் ஆம்லெட் கேப்சிகம் What is cake? What is it? orange juice. ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டீங்கன்னா வெட்ரஸ் வந்து மெனு வந்து கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு ஆட் பண்ணலாம் நம்ம ஃபுட்டு Dia rasa masa pula dia mana saya up. Saya pun order பண்ணலாம் பிரச்சனை ஒருத்தர் என்ன தருவா 3 தருவா 4 தருவா அதே சாப்பாடு பிரச்சனை இப்போ நான் வந்து லெமன் சாப்பிட்றேன் லெமன் வந்து ஆக்சுவலி கோதுமை அவ்வளோ செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு கோதுமை மாதிரி சிக்கன் கறி போட்டு ஓகே ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டதுலேயே வச்சு வந்து பார்த்தோம்னா உண்மையாக நல்லா இருக்குது சாப்பிடலாம் ஸோ நீங்கள் இந்த ஜேபி ஏரியா வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா இந்த மிடினி சைட்டில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் பாலப்பம் கூட இருக்குது பாலப்பம்லாம் வேணும்னா நம்ம லைவ் செஷனில் போய் எடுத்துக்கணும் ஓகே லைவ் ஸ்டேஷன் இருக்கு ஸோ லைவ் ஸ்டேஷன் அங்கே வச்சுருக்காங்களே முதல் காமிச்சல ஸோ அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் இங்கே வந்து கீழே வந்து லைக் பண்ணெல்லாம் விற்கிறாங்க இன்னும் ரொம்ப கணக்கு திறக்கலைங்க ஆனால் இந்த ஏரியா இந்த உள்ளுக்கு மால் இது கொஞ்சம் லைக் எங்களுக்கே தெரியுது மால்லாம் என்னது ஆனால் ஓகே இப்போ வந்து என்ன செய்வோம்
அது நல்லா சாப்பிட்டோம், தெம்பாக இருக்கணும். தெம்பாக எடுத்து கொஞ்சம் வாக்கிங் போவேன். வாக்கிங்லேருந்து நாங்கள் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது. எங்களுக்கே தெரியல, இன்றைக்கி தான் எக்ஸ்ப்ளோரே பண்ண போகிறோம் நாங்கள். அது எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா மீன் சொட்டோ மீன் கோரிங் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருந்து பார்ப்போம். நாஸ்லம்மா வந்து எப்போது மாதிரிலாம் நாஸ்லம்மா வந்து ஆனால் கரிசியாக இருக்குது. அந்த லாஸ்ட் சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஏன் தன்னை நூற்றி வந்து எப்படியாச்சும் என்கிட்ட பிடிக்க எடுத்துரும். அது பிடிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு வச்சிரும். எலும்பு அந்த தோல் நானும் ரொம்ப சாப்பிட மாட்டேன். எப்பாச்சும் ஒன்ஸ் வாயில் வீட்டில் சமைச்சா சாப்பிடுவேன். ஆனால் வெளியில் வந்து வெரி ரேர் சாப்பிடுவேன். இவரும் ரொம்ப ரேர். ஆனால் வந்துட்டு மத்தின ஒரு கொழுப்புலாம் இருக்கு, இது ரொம்ப ஃபேவரட். எனக்குலாம் வீட்டில் சமைச்சா ரொம்ப சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் அதில் கொழுப்புலாம். எனக்கு சின்ன வயசுலேயே தான் எங்கள் அம்மா வந்து அது பழக்கி வச்சுட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கூடாது, இதே சாப்பிட்டுக்கூடாது. கால் இப்போ கோழி காலம் கூட நான் சாப்பிட மாட்டேங்க. என்னன்னா அவங்க இங்கே தள்ளிடுவேன் அந்த மாதிரி. ஸோ சின்ன வயசுல எனக்கு இவங்க வந்து சின்ன வயசு அவங்க அப்பா வந்து நல்லா சாப்பாடு கொடுத்துட்டாங்க, வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, இது எதுக்காக செய்கிறோன்னு பிற்பாடு நம்ம ஒரு 90 days சேலஞ்சை முடிச்சுட்டு நம்ம என்ன சேலஞ்ச் இப்போ சொல்ல மாட்டோம். என்ன சொன்னால் நடக்காது, சொல்லாமல் செஞ்சு ஒரு ரிசால்வ் கிடைக்கிற ஒரு ஹாஃப் போயிட்டு ரிசால்வ் கொஞ்சம் கொஞ்சம் வருது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸ்டேஷன் பண்ணுங்க. இங்கிட்ட இருந்தீங்கன்னா ஜேபிஏல கண்டிப்பாக நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்க. ஸோ நான் கடை வந்து எப்போ திறந்துருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் நான் ஒன்றும் கேட்கல. அப்புறம் நான் கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஆனால் 9:30 until 11:30 இல்லை இது வந்து 9 AM to 11:30 வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் புஃபே. tapi கடை வந்து 9 AM to 9:30. இப்போ நாங்கள் அப்புறம் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்கூலில் நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். அடுத்த ஆர்டர் வந்தோடனே நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீஹூன் சொத்தோவும் மீஹூனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து மீஹூன் சொத்தோவும் மீஹூனும் சாப்பிட்டு பார்ப்போம். மீன் சொத்துக்கு தான் இருக்கும். சம்பால் சோத்துன்னு சொல்லி வந்து சூப், அந்த ப்ராத், சிக்கன் ப்ராத். அந்த ப்ராத் எடுத்து பார்ப்போம். ஆனால் இதில் வந்து பீனட்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி பீனட்டு. ஆனால் பீனட் சட்னி, பீனட் பிஸ்கட்ஸ் அதெல்லாம் என்னோட ஃபேவரட். இல்லையா சாப்பிட்டோம், உறுப்பு தான் இல்லை. சில பேர் உறுப்புலாம் சாப்பிடக்கூடாது இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் எனக்கு கேரட் ரொம்ப சாப்பிட மாட்டேன். டூட்டி தான் கேரட் தான் போவேன். இப்போ டூட்டிக்கு பீனாட் பிடிக்காது, எனக்கு கேரட் பிடிக்காது.
எத்தனை பேர் இது மாதிரி கப்பல்ஸாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா இப்போ வந்து இது நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படி ட்ரை பண்ணணும் ஒன்று ஆர்டர் பண்ணோமா சாப்பிடவே முடியாது. வேஸ்ட் ஆகும். சாப்பாடு ஆக்சுவலி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு நினச்சி பார்ப்போம் மற்ற நாட்டில் சில நாட்டில் சாப்பிட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஈவன் நம்ம மற்ற நாடு கூட நம்ம நாடு மெய்சில் கூட சில பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி மெனு வந்து ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அது என்னது முக்கால்வாசி நாசிலமா மீஹன் கோரே ரொட்டி சென்னையிலே லைக் ரொட்டி சென்னை ரொட்டி தம்பால் அப்புறம் ரொட்டி தொல்லு இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த தம்பால் தம்பால் ட்ரை பண்ணோம். செய்யிட்டாங்க. என்னென்னா ரொட்டினா ஒன்று வந்து எம்டியாக இருக்கும், ஒன்று முட்டை உண்டு கேட்க முடியும், இன்னும் முட்டை வெளியே வைக்க முடியும். அவ்வளோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். என்னென்னா ட்ரை பண்ணலன்னா நம்ம ரொட்டும் ட்ரை பண்ணலை, அதை நாங்கள் சொட்டும் ட்ரை பண்ணலை. அப்புறம் நாசி சொத்து என்னன்னா அந்த கொத்து பாத்திரத்தில் அதை வந்து இந்த கிரேவியில் போட்டுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம இந்த சோத்து ட்ரை பண்ணிட்டோன்னா நாசி சொத்து வந்து ட்ரை பண்ண மாட்டோம். லொத்தம் பசா இல்லைன்னா சப்பு இருக்கும். ஆனால் பார்ப்போம் எங்கள் வயிறுக்கு இடம் கொடுக்குறா முட்டி சாப்பிடணும்னு சாப்பிடாது. அப்புறம் அவசியமே இல்லை. முக்கிய சாப்பிட்டா இப்போ வாங்கி இருந்துச்சு. ஒன்று வந்து வேஸ்ட் 10 பண்ணிங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட். நாங்கள் ஏன் டோன்ட் வேஸ்ட் சொல்கிறோன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பேர் வந்து அந்த சாப்பாடுக்காக பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம். அதனால தான் எங்களுக்கு இது வந்து ஒரு எங்கேயும் ஒரு லெசன். நாங்கள் வீட்டில் இருந்தால் கூட சாப்பாடு வந்து வேஸ்ட் அதில் இந்த ஃபுட் இஸ் ஆல் அஃப்கோர்ஸ்லாம் வச்சாங்க எபிசோடாக. அதேமாதிரி வச்சு சூடு கட்டியும் சாப்பிட மாட்டோம். கரெக்டாக சமைச்சு கரெக்டாக சாப்பிட்டு நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணிக்கலாம். 2 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒரு சிக்கன் வாங்குவோம். இந்த ஒரு சிக்கன் வந்து 3 பகுதியாக பிரிப்போம். அப்படியே 8 பேர் ஒரு சிக்கன் பிடிக்கிற ஒரே நாள் சமைச்சு எல்லாமே 3 பாக்கெட் செஞ்சாங்கன்னா அது ஒரு நாள் வந்து அவங்க வந்து சம்பல் செய்யலாம், ஒரு நாள் கிரேவி செய்யலாம், ஒரு நாள் வந்து கிச்சன் செய்யலாம். விட்டா நம்ம செய்யலாம். அதனால தான் நாங்கள் கோழி வர கூட பெரிய கோழி ஒரு சின்ன கோழி அந்த மாதிரி அதுவும் சின்ன கோழி கூட்டும் போது பிடிக்கிறோம். நாங்கள் 2 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கோம். எல்லாம் பிளான் தான். நம்ம மீன் கறி எல்லாமே பிளான் பண்ணுவோம். நாங்கள் என்னெல்லாம் எப்படி நாங்கள் வாங்குவோம். ஒரு சார 2 வீக்ஸ் வாங்குவோம். ஆனால் நாங்கள் வாங்குகிற எல்லாமே ஃப்ரெஷ் எல்லாமே அதை எஸ் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாக்கா கொஞ்சம் எந்த வாரத்துக்கு மாதிரி வாங்குவோம். நாங்கள் சும்மா எனக்கு வேலைனால ஊட்டிங்க மாற்றி ஊற்றி இந்த லீவு இருந்துச்சுன்னா 1 shot 2 வாரத்துக்கு வாங்கிடுவோம். இப்போ லூட்டி வந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் சமைப்பாங்க. இப்போ லூட்டி எடுக்க கொஞ்சம் பிஸியாக இருக்குது, சமைக்க டைடாக இருக்குது. அதனால நானும் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாம் பிஸினா என்னோட அப்பா சமையலே போடுறதுன்னு நினைப்பீங்க. ஆமாம், நான் ஒரு 2 months வந்து குக் பண்ணவே இல்லை. ஏன்னா வேலை ஃபுல் டைட்டாக எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்ல, அதனால என்னால் முடியல. ஓகே, அவ்வளோ டயர்டாக ஆகிடுது சிங்கப்பூர் போயிட்டு. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக போகிறேன். ஸோ அதுமாரி தான் என்னால் சமைக்க முடியும். ஏர்லி மார்னிங் போயிட்டு வராங்களே டயர்டாக இருக்கும். இவன்டோ அவன் வேலை அவரோட ட்ரைனிங் அவர் எல்லாமே தெரியும். ஆனால் கண்டிப்பாக சூன் நான் வந்து என் பாடியை அது கூட மேட்ச் பண்ணி என் பாடியை ஒத்துழைச்சி இதை வந்து அவங்க என்ன தெரியுமா ஒரு மோட்டிவேஷன் செய்யலாம். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எனக்கு. எஸ், வீட்லேயே இருந்தல. ஸோ இப்போ ஃபுல் டைம் எனக்கு வேலை கிடச்சோன்னே எனக்கு வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப டயர்டாக ஆகிடுது. இல்லை மீன்ஸ் தூக்கம் பத்தாமல் போகும். ஸோ ஈவன் தோ என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஷார்ட் தான். 7:30 to 1:30 தான். நான் பை 4:30 வந்துடுவேன் வீட்டுக்கு.
ஆனால் அந்த ட்ராவலிங்னால எனக்கு வந்து ரொம்ப 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 டயர்டாகிடும். அப்புறம் வந்து குளிச்சுட்டு நான் படுக்கவே தூங்கி எழுந்திருப்பேன். ரூட்டி வந்துடுவாங்க. என்னால் கிச்சன் பக்கம் போக முடியல. ஸோ அதனால் என் பாடியை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். அடாப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ குக்கிங் வீடியோவும் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ரூட்டி வந்து என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவுட் சைட் ஹஸ்பண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டாக இருங்க, பேக் போனாக இருங்க. ஃபாஸ் பண்ணாதீங்க. முடியலன்னு சொன்னால் ஃபாஸ் பண்ணாதீங்க. அவங்களையும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரூட்டி பாருங்க, எனக்கு ரூட்டியோட மோரல் சப்போர்ட் தான். அவர் ஒன்று தான் சொன்னார், உனக்கு முடியாட்டி நீ சமைக்காத, ஓகே, நீ உன்னோட ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வந்து அவர் எனக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுத்துருந்து தான் நானும் ஸ்கூலாக இருக்கேன். நீங்கள் வந்து டயர்டாக வராங்க வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சமைக்க சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் அப்போ நடத்த நீங்கள் வேலைக்கு போடுறீங்க. அவங்க என்ன சொல்லுங்க, அவங்க அந்த ஃபீலிங் இருக்க வேலை வீட்டுக்கு வெளியே செஞ்சு வேலை செய்ய, வீட்டுக்கு வந்து வேலை அது போதும் ஹெல்ப் பண்ணல, ஒன்றும் பண்ணல, எல்லாம் நானே செய்யணும்னா ஸோ அந்த மாதிரி வச்சுக்கூடாது. இதுவும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஈவன் வாஷிங் மிஷின் தான் துணி துவைக்கும். எனக்காக ரூட்டி வந்து மிஷினில் துணி போட்டுருவார். 2 days once போட்டுருவோம்ல. அப்புறம் வேலைக்கு வந்து மிஷினில் துணி போட்டுட்டு நான் வந்து காய வச்சுருவேன். வேலைக்கு வந்து காய வச்சுருவேன். ஸோ 2 பேரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து ஷேர் பண்ணி தான் செய்கிறோம். யூனிஃபார்ம் மட்டும் டெய்லி நான் துவைச்சு போட்டுருவேன். ஏன்னா 3 தான் இருக்குது, அதனால டெய்லி நான் துவைச்சு போட்டுருவேன். அது ஒன்று நான் பாய்க்க மாட்டேன். ஏன் ரொம்ப லாங் ஸ்லீவ் ஹாட்ஸாக எனக்கு லாங் ஸ்லீவ் பாய்ச்சானா ஏற்கனவே துவைச்சி பாய்ச்சி குடிக்கிறேன். இது லாங் ஸ்லீவ் பாய்ச்சானா அவ்வளோதான். ரூட்டி வந்து இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ரூட்டி ஆஃப் ஏர்லியாக எடுத்தாங்கன்னா லைக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் ஆஃப் எடுத்தாங்கன்னா நான் வந்து ப்ராடி கட்டி போட்டு தூங்கிடுவேன். தூங்கிட்டு துணி மடிச்சிடுவாங்க, வீடு கூட்டிடுவாங்க. ஸோ 2 பேரும் இப்படி தான் நான் ஷேர் பண்ணி செய்வோம். இன்னைக்கு உங்களோட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். அதனால இப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வெளியில் உள்ள பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை அண்ணன்மார்கள் அக்காமார்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் நடந்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மைக் வாங்கணும் ஆக்சுவலி நம்ம. சொல்லுங்க. கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். பட் ஃபியூச்சர் என்ன இப்போதைக்கு இப்படி தான் நம்ம எல்லோரும் பேச முடியும் சொல்கிறாங்க. ஸோ இதுனா இந்த இப்போ வந்து இந்த யாருங்க ரூட்டி ஒரு இடத்துக்கு நிற்க மாட்டாங்க. பீஸா வந்து லைக் எல்லாமே இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பிள்ளைங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். வீட்டு ரொம்ப ப்ரைஸ் பார்த்து செக் பண்ணோம். இங்கே பாருங்கள், இது வந்து வேற கடை இல்லை. முதல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வரைக்கும் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இருக்கு. பீஸா இந்த கடை பேரு. பாருங்க, பிள்ளைங்க எல்லாரும் ஃபேமிலியெலாம் வரலாம். பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ 2 பிள்ளைங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணலாங்க. ஸோ ரூட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு நாங்கள் அப்படியே காட்டுறோம் உங்ககிட்ட ஒரு கிளிம்ஸா. ஒரு நாளைக்கு இந்த கடைக்கு நம்ம போவோம், நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கூட இருக்குங்க, நீங்கள் இந்த கேமராக்குள்ள வாங்கட்டா. ஓகே. ஸோ டிஐஒய்லாம் தெரியுதா? இங்கே ஒரு சலூன் கூட இருக்கு. ரூட்டியை வந்து நான் வீடியோக்குள்ள இப்படி வர சொன்னா அங்கிட்டே தான் போவார். இந்த சைடு வர இந்த சைடு வந்தா ஏன் தெரியுமா, நம்ம யூடி வந்து அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அதான் தெரியுமா, இன்னைக்கு வந்து ஜேங்காக இருக்கும். இல்லைங்க. ஸோ மறக்காம என்னோட பர்த்டே வீடியோவும் போய் பாருங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, வியூஸே போல நான் பார்த்தேன். ஓகே, வீடியோ போட்டுட்டு என் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க. வீடியோ போட்டால் அப்பா பார்க்க மாட்டேன்றீங்க. மேலெல்லாம் இன்னும் திறக்கல. இப்போதைக்கு இந்த கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் தான். ஆமாம். ஸோ இப்படி தாங்க இருக்கு. இன்னும் மற்றதெல்லாம் இன்னும் திறக்கல. ஒரு ஜப்பனீஸ் உறுப்பு ஜப்பனீஸ். ஸோ இப்போ மேலேருந்து கீழே நடக்க போகிறோம்.
ஆமாம் ஆனால் இங்கே எக்ஸ்கலேட்டர் வந்து ரொசா. மேலே இருக்கிற ரோசா ஆனால் கீழே இருக்கிறது வந்து ஓகே. ஓகேவா? இது நினைக்கிற டிஐஒய் பர்சனு. ஆமாம், நம்ம அங்கே போகிற வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? ஸோ இது வேலை கீழே கீழே உள்ள ஷாப்ஸும் நான் வந்து போய் காட்டுறேன். ஓகே, லவ் சப்போர்ட் கொடுங்க, அப்போ தான் நானும். அப்படியே நம்ம ஓகே, ஸோ இப்படி தாங்க இருக்கு. சன்வே ஃபார்மசி இருக்கு, ஜெயா க்ரோசரி இருக்குங்க இது உள்ளுக்கு. ஸோ அங்கிட்ட மெடினி சைடில் ஒன்று இருக்கா? நம்ம நிஷா பிஸ்டாரி கிட்ட அங்கே ஒரு ஜெயா க்ரோசரி இருக்கு, இங்கே ஒரு ஜெயா க்ரோசரி இருக்கு. நீங்கள் எடுங்க வீடியோ. ஒழுங்காக வர மாட்டேங்க. ஆமாம், ஆக்டோபஸ் மாதிரி காலை வச்சா எப்படி வர முடியும்? அந்த ஆக்டோபஸ் காலை நேராக ஆக்க மாட்டாங்க. பாருங்க, ஓடிடுச்சு. சொன்னதானே, நான் சொன்னதானே லூட்டி வந்து ஓடிடும் கேமரா கொடுத்தோன்னே. இல்லை இல்லை இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ வந்து சைட் சீயிங் தான். பார்த்தீங்கன்னா ஏதா என் உடம்பு பெருசுனால அப்போ ஒழிஞ்சிருவாங்க பின்னால். பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கேட்ச் கூட விளையாடுறது, பூனை எல்லாம் இருக்குது எல்லாம் அந்த சைடில் பாருங்க. சில்ட்ரன் இந்த இதெல்லாம் லைக் மோர் டு கேட் லவர்ஸ். நாங்கள் இப்போ லூத்தியை பற்றி போட்டுட்டாங்க. இப்போ பாருங்க, நம்ம லூத்தி தான் நம்ம கேமரா உள்ளது இல்லை. நான் வந்து தான் லூத்தி ஒரு மின்னுக்கு ஓடிடுவாங்க. சரிங்களா? கீழே வேணாண்டு நான் சொன்னேன் பிரைட்டு அதெல்லாம் இங்கே வாங்கலாங்க. ஓகேங்க, இந்த சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அழகாக ஒரு ஷார்ட்டான விலாக் மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். This is our breakfast vlog. எஸ், ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். Bell icon, comment and லைக் பண்ணிடுங்க மறக்காம. ஸோ பார்க்காத வீடியோஸையும் போய் பார்த்துருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, so until then we see you in the next video. Stay tuned guys. Peace and heart. Peace and heart guys. நானும் கரெக்டாக வச்சிட்டேன்.